இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஆண்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே குடும்ப ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். குடும்பம் குணமடையும் இடம் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த குடும்பம் என்கிற அமைப்பை ஆண்டவர் உருவாக்கி தருகிறார். இந்த குடும்பம் என்கிற அமைப்பு இந்த உலகத்திலே பாவம் நுழையாத பொழுது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு முறை என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குடும்பமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் குணத்தையும் அது கொண்டு வருகிறது. முதலாவதாக இந்த குடும்பம் என்பது அது பக்தியின் குடும்பம் ஒரு மனிதனை குணப்படுத்துகிற இடமாக மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே 4-5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே, என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர் எல்லோருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு பக்தியுள்ள குடும்பம் என்பது தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தினந்தோறும் அதிகாலையில் வேண்டுதல் செய்கிற காரியம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளில் பாவம் செய்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு குடும்பம். ஆண்டவரிடத்தில் பலி செலுத்தி தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, பாவமற்றவர்களாக வாழ்வதற்கு யோபு எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான முன்னுதாரணமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறார். யோபுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் இந்த நாட்களில் அநேகர் நம்முடைய குடும்பங்களிலே பெற்றோர்களை கொண்டு முதியோர் இல்லங்களிலே விடுகிற ஒரு அவல நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் முதியவர்கள் பெற்றோர்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிற பொழுது பிள்ளையுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய உள்ளத்தினுடைய வேதனைகளை மாற்றுகிறவர்களாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தால் இதெல்லாம் மாறும் என்கிற நல்ல குணாதிசயங்களை குணப்படுத்துவதை கற்றுக் கொடுக்கிற ஒரு முன்மாதிரியாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே கொர்நேலியுவை குறித்து சொல்லப்படுகிறது. கொர்நேலியு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். தேவ பக்தியுள்ளவன். பக்தியுள்ள குடும்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது குணத்தை கொண்டு வரும், நல்ல சுகத்தை கொண்டு வரும். மனிதனுடைய சரீர பிரகாரமாகவும் அவனுடைய ஆன்மீக பிரகாரமாகவும் அவன் சுகமாக வாழ்வதற்கு, நலத்தோடு வாழ்வதற்கு பக்தி மிகவும் அவசியம் என்பதை குடும்ப வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் முழு குடும்பமாக ஆண்டவரிடத்திலே பக்தி செலுத்தி குடும்ப ஜெபத்தை செய்து தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிற பொழுது நம்முடைய குடும்பம் ஒரு குணமாக்குகிற ஒரு இடமாக, வைத்தியசாலையாக ஆண்டவர் நமக்கு தருவார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குடும்பம் என்பது பாசத்தின் குடும்பம், குணமடையும் இடமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். குடும்பம் என்கிறதுதான் இந்த பாசம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை வெளியே நாம் எங்கு சென்றாலும் சரி, குடும்பத்தினுடைய அமைப்புகளில் தான் பாசத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இளைய குமாரன் அங்கே மனம் திருந்தி மறுபடியும் தன்னுடைய தகப்பனை நோக்கி வருகிறான். ஆனால் தகப்பன் என்று அழைப்பதற்கு விருப்பம் முடியாதோ என்று எண்ணி வருகிற பொழுது அங்கே தகப்பன் செய்த காரியம் அங்கே 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த தகப்பனார் மனதுருகினார், ஓடினார், அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டார், அவனை முத்தம் செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற குடும்ப அமைப்பின் பாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த குடும்பத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தகப்பனார் தான் தன்னுடைய பிள்ளைகள் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற குணாதிசயம். அதன் மூலமாக அந்த இளைய குமாரன் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த இளைய குமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் மனதளவிலே பாதிக்கப்பட்டவனாக அவன் வந்த ஒரு மனிதனை மீண்டுமாக தன்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் குடும்ப அமைப்பிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஏசா யாக்கோபுக்கு ஒரு பெரிய பகைமை இருந்தது, ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை தான். இப்பொழுது இங்கே யாக்கோபு திரும்பி வருகிறார், ஏசா அவனை எதிர்கொண்டு வருகிறார்கள். என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிறார் இந்த யாக்கோபு. ஆனால் ஏசாவோ அவன் எல்லாவற்றையும் மறந்தவனாக, பகைமையை மறந்து அவன் செய்த காரியம் ஓடி வந்தான்.
அருமையான தன்னுடைய சகோதரனை யாக்கோபை அவன் கட்டி தழுவி கொண்டான், அவனை கழுத்தை கட்டி கொண்டான், அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். பாருங்கள், ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பம் சமாதானத்தை கொண்டு வந்தது, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப அமைப்புகளில் இன்று எத்தனை பேர் நம்முடைய உறவுகளோடு சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டிற்குள் போவதற்கு முன்பதாக குடும்பங்களில் எங்கெங்கே பகைமை இருக்கிறதோ அதை மறந்து தேவ சமூகத்திலே நாம் மறுபடியுமான ஒரு சமாதானத்திற்கான முன்னெடுப்பை செய்வோமானால் குடும்பம் ஒரு குணமளிக்கிற இடமாக காணப்படும். பகைமை கோபத்தை வளர்க்கிறது. கோபம் சரீரத்தினுடைய வளர்ச்சியிலே பல்வேறு பலவீனங்களையும், பிரஷர், சுகர் என்று பல்வேறு பிரச்சனைகளையும் அங்கே கொண்டு வருகிறது. ஆனால் சமாதானம் உள்ள இடம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூன்றாவதாக, இந்த குடும்பம் என்பது பரிவு கொள்ளும் குடும்பம். பரிவு கொள்ளும் குடும்பம் குணமடையும் இடமாக ஆண்டவர் கற்றுத் தருகிறார். பிறர் மீது கரிசனையுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற மனிதன், அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அறிந்திருக்கத்தக்கதாக அந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளை நாம் ஒருவேளை வெளியே செல்கிற பொழுது நமக்கு கண்களுக்கு முன்பதாக முதியவர்களோ அல்லது பல்வேறு கஷ்டப்படுகிறவர்களோ நிற்கிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளிலே அந்த பொருளை கொடுத்து அவர்களுக்கு கொடுங்கள் என்று நாம் சொல்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிவு கொள்ளுகிற குணாதிசயத்தை வளர்ப்பதற்கு அது ஏதுகரமாக காணப்படும். அதையே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே குடும்ப ஆசீர்வாதத்திற்கென்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30, 33, 34 வசனங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையிலே அடிக்கப்பட்டவர்களாக இரத்த காயங்களோடு கிடந்த பொழுது அவர்கள் அங்கே அற்புதம் நிகழ்கிறது. அவர்களை அழைத்து கொண்டு வெளியே வருகிறார்கள். தன்னுடைய வீட்டார், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் முன்பதாக அவர்கள் மீது பரிவு கொண்டு அவருடைய காயங்களை கட்டுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிற அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமாகிய இந்த சத்திய வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், பிறர் மீது பரிவு கொள்ளுகிற நல்ல குணாதிசயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, பின் சந்ததிகளுக்கு நாம் வளர்த்து கொடுக்கின்ற பொழுது குடும்பம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பக்தியின் குடும்பமாக நாம் வாழுகிற பொழுது அது ஒரு குணத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். பாசத்தின் குடும்பமாக வாழுகிற பொழுது அங்கே சுகத்தையும் நலனையும் ஆண்டவர் நமக்கு தருவார். பரிவு கொள்ளுகிற குடும்பமாய் காணப்படுகிற பொழுது நாம் பிறர் மீது கொள்ளுகிற இரக்கத்தின் வழியாக நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குணமடைகிற, நலமடைய செய்கிற ஒரு வாழ்விடமாக, ஒரு வைத்தியசாலையா இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டி அணைத்து அரவணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.